1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 17ஆம் வசனம். From 1 Timothy chapter 1 and verse 17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Now to the King eternal, immortal, invisible, the only God, be honor and glory forever and ever. Amen. இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? What does God want to speak to us from this verse? நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி ஆமென் என்ற வார்த்தையை கர்த்தர் அந்த இடத்திலே நமக்கு வலியுறுத்துகிறார். God says to the King eternal, immortal, invisible, and the only God, be honor and glory forever and ever. And he finishes with Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இதில் முடிக்கும் பொழுது அவர் ஆமென் என்று சொல்லவில்லை. When Apostle Paul writes this to Timothy, when he does not finish it with Amen. அந்த அதிகாரத்தின் முடிவதற்கு முன்பாகவே ஆமென் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவர் எழுதும்படி வைக்கிறார். Even before ending the entire chapter, he finishes with Amen. ஏன் அந்த இடத்திலே ஆமென் என்ற வார்த்தை அவருக்குள் உணர்த்தப்பட்டு எழுதுகிறார் என்று சொன்னால், why does this prompting for the word Amen comes to him அந்த here? வார்த்தை அவருக்கு சொல்லப்படும் அந்த வார்த்தை நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்சனமுள்ள ராஜன் என்கின்ற அந்த வார்த்தை அவருக்குள் ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை என்பதை உணர்ந்ததினால்தான் அதை ஆமென் என்று சொல்லுகிறார். This revelation that he received from God was a mighty powerful revelation about the King eternal, immortal, invisible. That is why he emphasizes by ending it with Amen. எப்பொழுதும் ஒரு புத்தகம் முடியும் பொழுது அல்லது ஒரு காரியம் முடியும் பொழுது ஆமென் என்று சொல்வது வழக்கம். It is usual that we end it with Amen. ஆனால் இடைப்பட்ட நேரத்திலே ஆமென் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கிறதை நாம் காண முடியும். We can see that in between, when it comes with the word Amen, it is an emphasizing a powerful word. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த இடத்திலே நிரூபித்து காட்டுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் என்று சொல்லுகிறார். Apostle Paul, to demonstrate that our God is a powerful God, he uses his word Amen here. ஆமென் என்பதின் முதல் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அப்படியே ஆக கடவது என்பதுதான் அர்த்தம். The first meaning of Amen is let it be so. வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அது உண்மை நிறைந்ததாய் சத்தியம் நிறைந்ததாய் இருக்கிறது. Every word that is written in the Bible is true and truth. அது ஒருபொழுதும் எந்த வசனமும் மாறுவதில்லை, ஒரு வசனமும் ஒரு வார்த்தையும் அழிந்து போவதில்லை, மாறுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். It is said that no word or no verse is unchanging. ஆனால் ஆமென் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது மிகவும் வல்லமையுள்ள வார்த்தையாய் நாம் கருதுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். But we consider this word Amen to be a powerful word. நிச்சயமாய் உறுதியாய் சொல்லப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. It is to show that it is a definite thing. எப்பொழுதெல்லாம் ஆமென் என்று நாம் சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அப்படியே ஆக கடவது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். Whenever we say Amen, God says that let it be so. ஆகவேதான் இது மிகவும் ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. That is why this is a powerful word. வேதத்திலே अनेक இடங்களிலே ஆமென் என்று சொல்லப்படாவிட்டாலும், although in many places Amen is not mentioned, குறைந்தது 100க்கும் கீழே ஒரு 72 முறை தான் வேதத்திலே ஆமென் என்று சில வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. only nearly 72 times, less than 100, Amen is mentioned in the Bible. இது மிக முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. This is a very important word. ஆகவே இந்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? Therefore, how should we use this எந்த word? சூழ்நிலையிலே பயன்படுத்த வேண்டும்? In what situation should we use சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆமென் அல்லேலூயா என்று தானாய் நமக்கு வந்துரும். Sometimes when we pray in between, we just say Amen and hallelujah. மெசேஜ் சொல்லும் பொழுதும் சரி ஆமென் சொல்லுங்க நம்ம சொல்லுவோம். Even in between the message also, sermon also, we say Amen. ஒரு வார்த்தையை கொண்டு நாம் ஆமென் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், when we say Amen for a specific அது word, அப்படியே ஆக கடவது என்பதை நாம் ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். God is emphasizing that let it be so. சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் வேற எந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் நாம் ஆட்டோமேட்டிக்கா ஆமென் என்று சொல்லுவோம். Sometimes our thoughts are somewhere else, but we just say Amen. ஆமென் என்கின்ற அந்த வார்த்தை அர்த்தமுள்ள ஆமெனா இருக்க வேண்டும். Let our amens be a meaningful amen. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆமெனை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. We see that Apostle Paul uses it in a very meaningful way. நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்சனமுள்ள ராஜனுமாய் இருக்கிற தாம் ஒருவரே அவருக்கு ஞானமும் வல்லமையும் கனமும் மகிமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்ததினாலே அவர் ஆமென் என்று சொல்லுகிறார். Because Paul understood the depth of the King, eternal, immortal, invisible, and the only God, to him the glory and honor belongs forever ever, says Amen.
amen. வேதத்திலே மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னால் அது நிச்சயமாகவே நிச்சயமாகவே என்று அர்த்தம். When the Bible says verily verily, it says truly truly. அந்த இடத்திலே சில இடங்களிலே அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். When it says hallelujah, it is to glorify God. ஆனால் ஆமென் என்று சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது அப்படியே நடக்க வேண்டும், நடக்கிறது, நடக்க போகிறது என்பதை உணர்த்துகிறதா இருக்கிறது. But amen signifies that let it be so, let it happen so. ஆகவே நம் ஆராதனை நேரங்களிலும் சரி மற்ற எல்லா நேரங்களிலும் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தும் பொழுது ஆமென் என்று பயன்படுத்துகிற அந்த வார்த்தை கவனத்துக்குரியதா இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Therefore I commit myself to use this word amen whenever I use it during praise and worship very carefully. ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த காலத்திலே, Because when they lived according to the law, ஆமென் என்ற வார்த்தை எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், when was this word amen used? சபை முழுவதும் ஒரு வார்த்தையை சொல்லி ஆமென் என்று சொல்லுவார்கள். The entire church will say amen and finish. ஏன் அவர்கள் ஆமென் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், Why did they say amen? ஒரு மனுஷன் குற்றவாளியாய் கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து அவன் சபைக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது இவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னால் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை ஆமென் என்று சொல்லுவார்கள். If a man is found guilty of some sin, he is brought before the church and the entire church confesses say that he is cursed, and the church says amen. அவன் சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது சபை எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆமென் என்று சொல்லுவார்கள். When they say that let him be cursed, the entire church joins and says amen. உதாரணத்துக்கு உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, For an example, when we see from Deuteronomy chapter 27, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலுடைய கைவேலையில் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிபிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. Cursed is anyone who makes an idol, a thing detestable to the Lord, the work of skilled hands, and sets it up in secret. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமென் என்று சொல்ல கடவர்கள். Then all the people shall say amen. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. Cursed is anyone who dishonors their father or mother. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார்கள். Then all the people shall say amen. பிறனுடைய எல்லையை ஒற்றை போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. Cursed is anyone who moves their neighbor's boundaries. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். Then all the people shall say amen. குருடனை வழி தப்பி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. Cursed is anyone who leads the blind astray. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார்களாக. All the people shall say amen. பரதேசி திக்கற்ற பிள்ளைகள் விதவை ஆகியவர்களுக்கு நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. Cursed is anyone who withholds justice from the foreigner. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார்கள். All the people shall say தொடர்ந்து amen. மேல இருக்கிற வசனங்களை கீழ இருக்கிற வசனங்களை வீட்டிலே போய் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். Continue please read the continual verses. தேவன் அருவருக்கிற எந்த ஒரு காரியங்கள் ஆனாலும் சரி, Whatever God hates, எந்த ஒரு செயலானாலும் சரி, whatever act, அதை தேவ சமூகத்திற்கு தேவ பிள்ளைகளுக்கு நடுவே கொண்டு வரும் பொழுது when they bring it into the presence of அவர்கள் God, சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது when they say they are cursed, ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொன்னார்கள். all the people said amen. ஆனால் இந்த ஆமென் என்ற வார்த்தையை கர்த்தருக்கு மகிமைக்குரிய கனத்தை செலுத்துவதற்கு எப்படி மாற்றப்பட்டது? But how did this amen word change to give glory and honor to God? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, When we read in 1 Chronicles chapter 16 and verse 36, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, praise be to the God of Israel. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்களாக. Then all the people said amen. ஆமென். Amen. இப்போ ஆமென் சொல்லுவோம். Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. இப்போ நம்முடைய ஆமென் அல்லேலூயா ஒரு அர்த்தமுள்ள அல்லேலூயாவா ஆமெனா இருக்கணும். Our amens and our hallelujah should be meaningful. கர்த்தருக்கு சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஜனங்களும் சொல்ல வேண்டும் ஆமென் என்று சொல்ல வேண்டும். When it is said that praise be to the Lord, the God of Israel, from everlasting to everlasting, then all சபிக்கப்பட வேண்டும், தீமைக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனங்கள் எல்லாரும் எழும்பின பொழுது எல்லாரும் ஆமென் என்று சொன்னார்கள். when somebody was found guilty or cursed, then all the people said amen. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை வல்லமையுள்ள வார்த்தையாய் மாற்றுவதற்கு தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். But for God to change it into a powerful word, he changed it whenever they gave glory and honor to God. இந்த ஆமென் என்று உச்சரிக்கிற வார்த்தை, ஆண்டவரே நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அதை
நான் சொல்லுகிறேனோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. Whenever I pronounce this word amen, let your name be glorified and exalted. நான் ஆமென் என்று சொல்லுகிற இடம் உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் நிறைந்திருப்பதாக. When I say amen, that place will be filled with your glory and honor. கர்த்தருடைய வல்லமையினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். Help us, give us grace to praise and glorify your name with might and power. வேதத்திலே சொல்லப்பட்ட சில காரியங்களை நாம் இதை கருத்தில் எடுத்துக்கொள்வோமாக. Let us consider certain things that have been mentioned in the Bible. சங்கீதங்களின் புத்தகம் 41ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறது? Psalm 41 and verse 13 says, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. 106ஆம் சங்கீதம் 48ஆம் வசனம் அதே வாக்கியத்தை சொல்லுகிறது. Psalm 106 and verse 48 also mentions the same thing. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. Praise be to the Lord, the God of Israel, from everlasting to everlasting. நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறோமோ, Whenever we come to the church, எப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ, whenever we want to praise God, அப்பொழுதெல்லாம் எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆமென் அல்லேலூயா. whenever we want to praise him, then the word amen comes from our mouth. ஒருவேளை என்னுடைய சிந்தனைகளோ என்னுடைய கவனங்களோ வேறு எங்கேயோ வைத்துக்கொண்டு என்னுடைய வாயிலிருந்து ஆமென் அல்லேலூயா என்ற வார்த்தை உச்சரிக்காதபடி, that we should not confess amen and hallelujah just carelessly. நான் என் வாயிலிருந்து வருகிற அந்த அல்லேலூயா ஆமென் என்ற வார்த்தை கவனத்தோடு செலுத்த வேண்டும், கவனத்தோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். The amens and hallelujahs from our mouth should be said with carefully to give glory and honor to God. ஒரு மனிதன் சாபத்திற்குட்பட்டு தீமைக்குட்பட வேண்டும் என்று ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொன்ன அந்த வார்த்தையை, the word amen which was used to say a person who was found guilty or cursed, அந்த வார்த்தை ஆமென் என்ற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் மகிமை நிறைந்த வார்த்தையாய் மாறுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. I commit myself for this word to become a powerful word. இன்னைக்கு நம்ம வாசித்தோம் 89ஆம் சங்கீதம் 52ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, when we read in Psalm 89 and verse 52, let's read. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். praise the Lord. Praise be to the Lord forever. Amen and தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் பாராட்டின நன்மை கிருபைகளை எண்ணி தேவனை துதித்தார்கள். thanked and praised God and glorified him for all the goodness they received from him. நாம் ஒருவேளை நம்முடைய வாயிலிருந்து அந்த ஆமென் என்ற வார்த்தை வருவதற்கு ஒருவேளை சூழ்நிலைகள் இருண்டதாய் இருக்கலாம், அல்லது நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கலாம். There might be a crisis or dark situation surrounding us for this word to come from our mouths. ஆண்டவரே, நாங்கள் அந்த சூழ்நிலையிலே இந்த ஆமென் அல்லேலூயா என்பதை எப்படி நாங்கள் வர வைப்பது? How can we bring out or say these words amen and விசுவாசம் hallelujah? உள்ள வார்த்தையாய் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். It should come as a word of faith from our ஏன் என்று mouth. சொன்னால் அப்படியே ஆக கடவது என்ற வார்த்தை தான். Because it is the word that says let it be so. வானமும் பூமியும் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது அது அப்படியே ஆயிற்றது போல, Just like how when God said let the earth and the heavens be, it happened. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஆமென் என்று சொல்லும் பொழுது உம்மை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே அப்படியே நடக்க கடவது. Whenever we say amen and hallelujah in your presence, let it not just be with let it be so, but also bring praise to your name. BC 5ஆம் நூற்றாண்டிலே, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பாக, before the birth of Jesus Christ, 450 years before, ஒரு இருண்ட காலங்களாய் எருசலேமிலே காணப்பட்டது. it was a time of darkness in Jerusalem. நெகேமியாவின் நாட்களிலே சம்பவித்த ஒரு சம்பவம். It was a situation that happened during the days of எருசலேம் Nehemiah. பாழா இருக்கிறது. Jerusalem was desolate. ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். All the people were shattered. ஜனங்கள் எல்லாம் தூற்றப்பட்ட அல்லது மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். The people there were suppressed. எங்கே பார்த்தாலும் அழுகையும், எங்கே பார்த்தாலும் வெறுமையும் அல்லது துன்பமும் வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. It was a dry and weeping and mourning filled place. ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அந்த தேசத்திற்கு, அந்த பட்டணத்திற்கு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கும்படி ஆண்டவர் வைத்தார். But God used his servant Nehemiah that people will praise him. ஒரு காலகட்டத்திலே ஒருவரும் துதிக்க முடியாதபடி இருந்தது. It was a situation when they could not praise him. ஒருவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்த முடியாமல் இருந்தது. Nobody could praise and glorify God. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே சபிக்கப்பட்டவன் என்று ஜனங்கள் சொன்ன பொழுது ஆமென் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தருடைய தாசர்கள் ஆலயத்தை கட்டி தேவனை தொழுது கொண்ட பொழுது சதா காலங்களிலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமென் என்று சொல்லி துதித்தார்கள்.
During the days of the law, when people were cursed, they said amen. But after that, when the temple was built, all the people gathered and gave praise and glory to God forever and ever and said தேவனுக்கு amen. விரோதமாய் பாவங்களை செய்து அல்லது அருவருப்பான காரியங்களை செய்த பொழுது கர்த்தர் ஜனங்கள் அவர்களை சிதறடித்தார். தேவ ஜனங்களின் மீறுதலின் நிமித்தம் பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை சிதறடிக்க பண்ணினார். Because of the sin and wickedness before the eyes of God, God shattered all the people. அப்பொழுது எருசலேம் பாழாய் கிடந்தது. Then Jerusalem was அலங்கம் desolate. எல்லாம் இடிக்கப்பட்டிருந்தது. Its walls were built. ஒருவரும் தேவனை மகிமைப்படுத்த முடியாமல் இருந்தது. Nobody could praise God. ஆனால் நெகேமியா என்கின்ற ஒரு மனுஷன் தன் உள்ளத்திலே துக்கத்தை ஏற்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். But we see that Nehemiah carried the sorrow in his heart and he prayed. ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பித்த பொழுது He looked unto God and prayed for the sin and rebellion of அலங்கத்தை 52 நாட்களிலே கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். God gave him grace to build the walls. இழந்த சந்தோஷம், இழந்த மகிழ்ச்சி, இழந்த நன்மைகளை திரும்பவும் பெற்றுக்கொண்டார்கள். All the joy and mourning and all that they had lost, God அந்த gave it நன்மையும் back. அந்த சுகத்தையும் அந்த வல்லமையும் அந்த வறட்சியான சூழ்நிலையில மாறின பொழுது When all this dryness and the mourning were changed. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in Nehemiah chapter 8 and verse 6. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். Ezra praised the Lord, the great God. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். And all the people lifted their hands and responded amen and amen. பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்கை அனுப்புங்கள். இந்நாளிலே நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Then Nehemiah told them, do not weep on this holy day, but go and have choice food and sweet drinks and send some to those who have nothing. இதுவரைக்கும் புசிக்காமலும் இதுவரையும் குடியாமலும் இருந்த ஜனங்கள், ஆண்டவரை தேடாமல் இருந்த ஜனங்கள், ஆனால் நெகேமியா கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது Till now the people were mourning and weeping and did not have any food, and they were now turned back to God. அலங்கம் இடிக்கப்பட்ட அலங்கம் மறுபடியும் கட்டப்பட்ட பொழுது, After the walls were built again, எல்லாம் சரி செய்யப்பட்ட பொழுது, after everything was set right, அவருடைய மகத்துவமுள்ள காரியத்தை பார்த்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். after they saw the powerful acts of God, they praised ஒருவரையும் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. God is a God who never forsakes எல்லாரையும் anybody. மன்னிக்கிற தேவன் அவர். He is a God who forgives மீண்டுமாய் everybody. தம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். They understood that he gathers his தங்களுடைய children back. காரியங்களை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். They understood their sins and wickedness. ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். Therefore they said, the joy of the Lord is your strength. என்னுடைய ஆமென், என்னுடைய அல்லேலூயா, என்னுடைய ஸ்தோத்திரம் ஒரு ஜனத்திற்கு ஆண்டவரே சாபத்தையோ வறுமையை கொண்டு வரக்கூடாது. My amen and hallelujah should not bring grieving and cursing ஒரு to தீர்ப்பை anybody. கொண்டு வரக்கூடாது. Should not bring uncleanness to ஆனால் anybody. அதற்கு பதிலாக என்னுடைய ஆமென் என்று சொல்லுகிற வார்த்தை தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு கனத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். But my amen should bring praise and glory and honor to God. நமக்கு ஒரு மனுஷனுக்கு பிடிக்காத ஒரு மனுஷனை ஒரு தண்டனைக்கு உட்படுக்கிற மாதிரி வைக்கும் பொழுது நம்ம ஆமென் சொன்னா எப்படி இருக்கும்? If somebody who we don't like is being punished for something, how will we feel? ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் ஒருவரையும் தள்ளவிடக்கூடாது. We as children of God should never push anybody to such ஒருவேளை situation. நமக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களா இருந்தாலும் சரி, Even if it be our enemies. அவர்களுக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆமென் என்று சில பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். Sometimes we pray that they should be punished for whatever they do. ஆண்டவரே அவங்க இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆமென் நல்லேலூயா உற்சாகமா சில நேரங்களில் வரும். Sometimes we say amen and hallelujah that they will ஆண்டவரே be punished. ஒருபொழுதும் நான் ஆண்டவரே என்னுடைய ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்பது உமக்கு கனத்த மகிமையை கொண்டு வரக்கூடியதாய் மாத்திரமே இருக்க வேண்டும் ஆண்டவரே. Always my amens and hallelujah should only bring praise and glory and honor to God. மற்றவர்கள் உற்சாகப்படுத்துகிற வகையிலே என்னுடைய கிரியை மாறுவதாக. Let my acts be to encourage others. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Jesus Christ taught a prayer to his children people. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நமக்கு தெரிந்த ஒரு வசனம். In Matthew chapter 6 and 13, a familiar passage. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்பதே.
And lead us not into temptation, but deliver us from the evil one. For all glory and honor belong to you alone. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். Jesus taught them this is how we manner to pray. அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தையினால் அலப்ப வேண்டாம். Do not use vain words like the Pharisees. அல்லது எல்லா ஜனங்கள் பார்க்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். Or do not pray like the pagans. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், the Father who sees in secret when you pray, ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். It should be a prayer to bring glory and honor. Kings and kingdoms belong to him. நாங்கள் ஒருபோதும் சோதனைக்குட்படக்கூடாது ஆண்டவரே. That we should not be led into temptation. ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். But we should be delivered from evil. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். Our sins should be forgiven. எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். Our needs should be met. ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து ஜெபிக்க வேண்டும். We should understand the will and purpose of God and pray அப்படி ஜெபிக்கும் பொழுது அதை ஆமென் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்து அப்படியே ஆக கடவது என்று சொல்லுவார். When we pray in such a manner, God recognizes it and says amen. ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அர்த்தமுள்ளதா இருக்க என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. I commit myself that every amen and hallelujah from my mouth is meaningful. ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானதே செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். I surrender and commit myself to do whatever is pleasing and is the will of God. சதாகாலங்களிலும் அவர் துதிக்கப்படத்தக்கவரும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொன்னார்கள். When it was said, praise be to the Lord, the God Almighty, who deserves to be praised from everlasting to everlasting. And all the அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் கொண்டு வருகிற ஒரு பாத்திரவானாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். Give us grace that we will be bringing such situations. 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, When we read in 2 Corinthians chapter 1 and verse 20, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. For how many ever promises has been made, they are yes in Christ, and so through him amen is spoken to us by the glory of God. தேவனுடைய மகிமை எங்கே வெளிப்பட காண்பிக்கப்படுகிறதோ, wherever the glory of God is revealed, எங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ, whenever the power of God is established, அங்கே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி முடிகிறது. it is the fulfillment of the promise. அது இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறபடியால், because it is yes in Christ and amen through him. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். all the promises you have given us will be fulfilled in our lives. நாம் ஆமென் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். when we say amen, it will be so. ஆனால் ஆண்டவர் அப்படியே ஆக கடவது என்று சொன்னால் அது ஆமென் என்ற அர்த்தம். but when God says let it be so, it means amen. உலகத்திலே ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரம் உண்டாக கடவது என்று சொன்னால் அது அப்படியே ஆயிற்று. because when God said let the stars and the heavens become, it happened so. இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் ஆமென் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். if we look at a person and say may you be healed and say amen, it will happen so. நீ விரும்புகிற காரியம் உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். he said whatever you desire, let it be so. நீ சுகம் பெற வேண்டுமா? do you want to be healed? நன்மை அடைய வேண்டுமா? do you want to receive good? அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? do you want to receive blessings? கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. let it be unto you as you have your faith. அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்ற வார்த்தை. Jesus looked at the Canaanite woman and said, according to your faith, let it be unto you. குஷ்டரோகி வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னான். the leper came to Jesus and said, if you will, Lord, heal me. ஆண்டவர் ஆமென் என்பதை எப்படி சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். how did Jesus say amen? I will to you to be healed, and let him be healed. நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். the centurion comes and says, just say one word, Lord. உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னவுடன் அவன் அந்த நேரத்திலே அந்த வேலைக்காரன் சுகமானான். the servant was healed at the very instant when he said, according to your faith, let it be unto you. அப்படியே ஆக கடவது அந்த ஆமென் என்ற வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கிறது. let it be so. the word amen is a powerful word. ஆண்டவர் லாசரு கல்லறையிலே போய் வெளியே வா என்று சொன்னார். அவன் உயிரோடு வெளியே வந்தான். when Jesus went unto the grave of Lazarus and said, come out, he came back to life. குருடரை பார்த்து எப்பத்தா என்று சொன்னபொழுது கர்த்தர் அவர்களுடைய
குருடனுடைய கண்களை திறக்கும்படி செய்தார். Jesus, when he said Ephphatha, he opened the eyes of the blind. தலித்தாகுமி என்று சொன்ன பொழுது எழுந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். When he said Talitha Kumi, the dead girl rose back to life. நிரப்பப்படும் என்று சொன்ன பொழுது அது நிரம்பினது. When he said let it be filled, it was filled. ஆசீர்வாதமாய் இருக்க கடவுது என்று சொன்ன பொழுது ஆசீர்வாதமாய் மாறினது. When he said may you be a blessing, it was a blessing. இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே வருவதற்காய் ஸ்தோத்திரம். Today we thank you, Father, that such powerful words நீ are coming into our life. விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. Whatever you desire, let it be unto you. நாம் ஜெபிக்கிற ஜெபமானது கொர்நேலியை போல ஒரு ஜெபமா இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We should commit ourselves to pray a prayer like Cornelius. கொர்நேலியே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்ற வார்த்தையின்படி, According to the word that Cornelius, your prayers have been heard. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபமா இருப்பதற்கு ஆமென் என்று சொல்ல வேண்டும். That our prayers might be heard, then there will be an amen to இன்னைக்கு it. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கூடி வரும் பொழுது மற்ற காரியங்களுக்காக வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது ஆமென் அப்படியே ஆக கடவுது என்பதின் அர்த்தம் அவர்களுக்கு அப்படியே சுகம் கிடைப்பதாக. When we come together and pray for the sick and we all say amen, let it be happening in their lives so. ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்காக ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அப்படியே அந்த ரட்சிப்பு உண்டாவதாக என்பதற்கு நாங்கள் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். When we pray for the salvation of the unsaved, let it be so and say amen. அன்று ஜனங்கள் சாபத்திற்காகவும் சபிக்கப்படுகிறவர்களுக்காகவும் ஆமென் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஸ்தோத்திரிக்கும்படி அல்லேலூயா ஆமென் என்று சொல்லும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். Those days people were cursed and then people said amen, but today God has kept us to say amen and hallelujah, to praise and glorify God. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கும் தீமோத்தேயுவுக்கும் பிலோமோனுக்கும் எழுதும் பொழுது, When Apostle Paul was writing to the church and Timothy and Philemon, கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக என்று சொல்லி ஆமென் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். he blesses them saying the grace of our Lord Jesus Christ be with your spirit. கலாத்தியர் 6 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். We read this in Galatians chapter 6 and 18. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக ஆமென். Brothers and sisters, the grace of our Lord Jesus Christ be with your spirit. Amen. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 22 வசனம். In 2 Timothy chapter 4 and verse 22, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன் ஆவியோடு கூட இருப்பதாக கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமென். the grace of our Lord Jesus Christ and be with you. பிலோமோனுக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 25 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக ஆமென். In Philemon chapter 1 and verse 25, we read the grace of our Lord Jesus Christ be with your spirit. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபைக்கும் இந்த நபருக்கும் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், Why does Paul say this to the church and these people? இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக என்று சொல்லி ஆமென் என்று முடிக்கிறார். He finishes by saying the grace of our Lord Jesus Christ be with you. அப்படியே இருப்பதாக அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். He blesses them and finishes by saying let it be unto you so. என்று சொன்னால் நம்முடைய ஆவியும் மனுஷனுடைய ஆவியும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள ஆவியும் வித்தியாசமா இருக்கும். Because the spirit of man and the spirit of God is different. நம்முடைய ஆவி குறை சொல்லுகிற ஆவியா இருக்கும். Our spirit is always complaining. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவியா இருக்கும். It is something that we find அல்லது மீறுதல் நிறைந்த ஒரு ஆவியா இருக்கலாம். or it is a spirit of rebellion. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக என்பதை சுத்திகரித்து அவர் ஜெபித்து அதை ஆசீர்வதிக்கிறார். That is why with a cleansing prayer he says the grace of our Lord Jesus Christ. எங்கள் ஆவி வித்தியாசமான ஆவியா இருந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது சதா காலங்களிலும் அவருக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாக வேண்டும். Even though our spirits are different, when we abide and live in Christ, our spirits also should bring praise and glory to God. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும்
சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12-15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41